பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். Judges chapter 6 verse 12. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். The Lord is with you, mighty warrior. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு பயந்து போய் கலங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அநேக மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க அப்படின்னா, ஐயோ அவங்க என்ன அழிச்சிருவாங்க, ஐயோ அவங்க எனக்கு விரோதமாக ஏதோ பேசிடுவாங்க, ஐயோ என்னுடைய வளர்ச்சியை அவங்க தடுத்துருவாங்கன்னு சொல்லி பயந்து போய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ எதை குறிச்சும் நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னோட கூட இருந்து நான் உனக்கு எல்லா காரியத்திலையும் நான் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். நீ பிசாசை மேற்கொள்ளுவாய், இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளுவாய். நான் உனக்கு அதுல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், நான் உனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறேன். நீ எதை குறிச்சும் பயப்படாத, கலங்காத, பராக்கிரமசாலியே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிறவர் நம்மளோட கூட இருக்கிறார். யார் நினைச்சாலும் கூட நம்மளை அழிக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய மனுஷங்க நம்மளுக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்மளுடைய பெயரை அவங்களால கெடுக்க முடியாது. காரணம், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை ஜெயமாக வாழ வைப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே சபா பிள்ளைங்க இந்த நல்ல ஆண்டவரே அநேக பயத்தோட இருக்கிறாங்க. ஆண்டவரே சப்பா எல்லா பயங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சப்பா ஒரு புதிய பலனை கொடுங்க, பிசாசை மேற்கொள்ளுகிற வல்லமையை கொடுங்க, பிசாசை ஜெயிக்கிற வல்லமையை கொடுங்க. உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளுகிற அந்த ஜெயிக்கிற வல்லமை இந்த நல்ல பிள்ளைங்களுக்கு கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இனி எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. அவர் ஜெயமாக உங்களை வாழ வைப்பார். God bless you. Have a blessed day.